எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ் ஆஸ்ட்ரோ பேசுகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. போன டாப்பிக்கில் நான் இன்ட்ரோடக்ஷன் போட்டிருந்தேன். இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்றது பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லக்னத்தோடைய குணாதிசயமும் அந்த லக்னத்து காலபுருஷ அடிப்படை வச்சு நம்ம அது எப்படி கணக்கிடலாம், அந்த லக்னம் எப்படி செயல்படும், அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்றத எல்லாமே கொஞ்சம் ஒரு ஓவர்வியூவாக பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களை சேரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் டாபிக் பேசணுன்னாலும் அதை பற்றி விஷயத்த கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நான் அதை எடுத்து பேசுகிறேன். ஏன்னா என்னுடைய நோக்கம் எல்லாமே உங்களுடைய லைஃப்பை எப்படி முன்னேற்றி எடுத்துகிட்டு போகிறது தான், ஜாதகத்தை வச்சு. சரிங்களா? ஸோ இந்த அஸ்ட்ராலஜியில் நம்ம சயின்ஸையும் பேசுவோம், லைக் டிவைன் பற்றியும் பேசுவோம், ஆன்மீகத்தை பற்றியும் பேசுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மறக்காமல் என்னை பின்தொடருவீங்கன்றது நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய முழு சப்போர்ட் இந்த சேனலுக்கு தேவை. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் லக்னத்தை பற்றி சொன்னேன். ஸோ இங்கே நான் ஒரு சார்ட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ முதல்ல இருக்கிறது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆர்டர். ஓகேங்களா? காலபுருஷ தத்துவத்துப்படி எப்போவுமே மேஷத்தை தான் முதல் வீடாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? நீங்கள் எந்த லக்னமாக பிறந்தாலுமே காலபுருஷ தத்துவம் அப்படின்றது என்னென்னா, நம்மளுக்கு இருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு ரிஷப லக்னக்காரர் இருக்காருன்னா அவருக்கு அது முதல் வீடாக இருக்கும். ஓகேங்களா? அங்கேருந்து 1, 2, 3, 4 வரும். இங்கே காலபுருஷ தத்துவம் அப்படின்னா ஜென்ரல் ரூல்ன்ற மாதிரி எப்போவுமே மேஷத்துலேருந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது டாபிக் உள்ள போவோம். என்ன அப்படின்னா, மேஷ லக்னக்காரருக்கு குணம் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, அவருக்கும் முதல் வீடாகிறதுனால காலபுருஷ தத்துவப்படி அவர் முதல்ல திறமைசாலியாக இருப்பார். ஜாதகர் மேஷ லக்னத்தில் பிறந்தவர் ரொம்ப ஷார்ப் மைண்டாக இருப்பாங்க. ஏன்னா சூரியன் அங்கே உச்சம் ஆகிறதுனால ரொம்ப கடின உழைப்பு போட்டாலுமே அவங்களுக்கு சீக்கிரமாகவே சக்ஸஸ்ன்றது வந்துடும். ஓகேங்களா? அவங்களுடைய திறமைக்கு எல்லாருமே பாராட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு குணம். ஒரு கூட்டத்தில் ஒரு மேஷ லக்னக்காரர் இருக்கார் அப்படின்னா அவருடைய திறமையை எல்லாருமே வியப்பாங்க. ஏன்னா அவர் எல்லா விஷயத்துலேயும் ஒரு செய்யக்கூடிய திறமையாக இருப்பார். கோபமும் தான் கொஞ்சம் அவருக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அவங்க சூரியன் உச்சம்ன்றதுனால அந்த உஷ்ணம் அவங்களுக்கு அவங்களுடைய இயல்பாகவே அது கோபம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிஷபலக்கணம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப குடும்பத்துக்காண்டி உழைக்கிறவங்களா இருப்பாங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் வீடாக அவங்களுடைய லக்னம் வர்றதுனால குடும்பம், பேச்சு, சரியான சாப்பாடு இதெல்லாம் இருந்துட்டாலே ரிஷப லக்னக்காரங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து மிதுன லக்னம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான கால்குலேஷன் மைண்ட் கூடியவங்க. சட்டுன்னு கோவப்படுற மாதிரி தெரியும். ஆனால் அவங்களுடைய குணம் அது கிடையாது. ரொம்ப ஜாலியாக பழகக்கூடிய குணம் தான் மிதுன லக்னக்காரங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எதில் பண்ணாலுமே ஒரு ஒரு கால்குலேட்டிவ் மைண்டடாக தான் இருப்பாங்க. ஒரு லாஜிக் தான் பேசுவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு எமோஷ்னல் அப்படிலாம் இருக்கும். பட் அவங்க பாயிண்ட் டு பாயிண்ட் இது நடந்தால் இது நடக்குமா, இது இது திட்டம் போடுறதுல அவங்க கரெக்டாக இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கடக லக்னம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப எமோஷ்னல் டைப்பு, ரொம்ப கேரிங் டைப்பும் கூட. ஓகேங்களா? ரொம்ப பாசமாக இருப்பாங்க. தாய் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க கடக லக்னக்காரங்க. ரொம்ப மற்றவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய ராசி லக்னமாக கடக லக்னம் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி சிம்ம ராசி எப்படி இருப்பாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு அது 5ஆம் வீடாக வர்றதுனால எல்லாத்துலேயும் ஒரு கௌரவம், கம்பீரம், ஒரு தன்மானத்தை விட்டு கொடுக்காத ஒரு லக்ன ராசி தான் சிம்ம ராசி. ஓகேங்களா? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போட்டி போட்டு வந்தாலுமே தன்னுடைய பிழைகள் கூட ஒத்துக்க மறுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம். மற்றவங்க முன்னாடி தலை குனிகிறது அவங்களுக்கு பிடிக்காது. ஓகேங்களா? ஸோ அது லக்னம் சிம்மராசி ரொம்ப பாசமாக இருக்கக்கூடியவங்க. எல்லா குடும்பத்தில் ஒரு சிம்ம ராசி இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் இருக்க மொத்த பேரையும் அரவணைச்சு கொண்டு போகிற அந்த ஒரு திறமை எல்லாமே சிம்மராசி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கன்னி ரொம்ப பொறுப்பு உணர்வு கொண்ட ராசி லக்னம். ஓகேங்களா? அவங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 6 தான் வேலை. ஓகே, காலபுருஷ தத்துவத்துக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால
தண்ணிய தானே வருத்திக்கிட்டு, வேலையெல்லாம் ரொம்ப அதிகமா செஞ்சுக்கிட்டு, ஒரு பொறுப்பான ஒரு விஷயமா குடும்பத்தில இருக்கக்கூடிய கேரக்டரா வந்து அவங்க கன்னி லக்னம், கன்னி ராசி இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாரி துலாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 7ஆம் வீடா வரதுனால, இந்த உலகத்தில இருக்க சுக, போகம் எல்லாத்துலயும் மேலயும் ஒரு ஆசை, பற்று இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? அதில் மேல அதிகமாவும் அன்பு வைப்பாங்க. அ மத்தவங்களுடைய அ உணர்ச்சிகளுக்கு மதிப்பு குடுக்குறவங்க துலாம் ராசி. சிலர்லாம் வந்துட்டு அ உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ணாலுமே மத்தவங்களுக்கு வந்து ஆறுதல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா துலா ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆறுதல் சொல்றது, அவங்களுக்கு ஒரு மதிப்பு குடுக்குறது, இது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா 7ஆம் வீடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, 1ஆம் வீடு ஜாதகர பத்தி சொல்றது. 7ஆம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்க்க இருக்கிறவங்கள பத்தி சொல்றது. ஸோ இவங்க 7ஆம் வீடு காலபுருஷ தத்துவப்படி துலாம் வர்றதுனால, மத்தவங்களுக்கு மிகவும் ஹெல்ப்பாவும் இருப்பாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாவும் இருப்பாங்க. சேம் டைம் வந்து ரொம்ப இவங்களும் வந்து மிதுனம் மாரி கொஞ்சம் ஜாலியா பழகக்கூடிய ஆளுங்க தான். ஓகேங்களா? அ எமோஷனல் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் இவங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து 8ஆம் வீடு. 8ஆம் வீடு வந்து பார்த்துட்டீங்கன்னா, விருச்சிக ராசியா வருது. இங்க சந்திரன் வந்து இங்க நீசமாவறாரு. ஓகேங்களா? இங்க இங்க உச்சமாவாரு, இங்க நீசமாவாரு. ஸோ நீச்ச சந்திரன் என்ன குடுக்கும் அப்டின்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மறைமுகமாவே அ ஒரு சீக்ரெட் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப வந்துட்டு எமோஷனல் டைப். ஏன்னா சந்திரன் அங்க நீச்சமாவறதுனால, எப்போ எப்படி மாறுவாங்கன்றதே உங்களால யூகிக்க முடியாது. ஸோ அந்த மாரி ஒரு குணம் பிடிச்சவங்க தான் வந்து விருச்சிகம். ஓகேங்களா? ஆனா திறமைசாலி, பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சிகத்தில இருப்பாங்க. ஏன் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சமூகத்தோட ஒற்று வாழ பிடிக்கலனாலும், அவங்களுடைய ஒரு ஆளுமை திறமைன்றது அதிகமா இருக்கும். எப்படி சிம்மத்துக்கு சொன்னோமோ, அந்த மாரி விருச்சிகத்துக்கும் இருக்கும். ஓகேங்களா? அது இவங்களுக்கு இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, மனக்குழப்பம் மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா, விருச்சிக லக்னம், விருச்சிகம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதே மாரி தான் துலாத்துக்கும் எல்லா நான் ஒன்னொன்னுத்துக்கும் நான் டீட்டெயில்டா அடுத்து வர வீடியோல சொல்றேன். ஓகேங்களா? இப்போ ஜென்ரலா உங்களுக்கு ஓவர்வியூவா தான் சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து தனுசு லக்னம், தனுசு ராசி. காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் வீடா வரதுனால, தர்மம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. நெறைய தர்மவான்கள், கோயிலுக்கு வேலை செய்றவங்க. ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி, தனுசு லக்னத்தில பொறந்தவங்களா இருப்பாங்க. அதே மாரி இவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டா, வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ, அதுக்கான பலன வந்து அடையறதுக்கு வேகமா ஓடுவாங்க. சுறுசுறுப்பா இருப்பாங்க. ரொம்ப வந்து சில டைம் வந்து அப்படியே ஆப்போசிட்டா சோம்பேறியாவும் மாறுறதுக்குரிய தன்மை இருக்கு. பெண்களுடைய அ ஜாதகமா இருந்துச்சு. அ அ அ தனுசு அப்படின்னா, அவங்களுக்கு வேற மாரி நடக்கும். ஆண்களுடையது வேற மாரி நடக்கும். ஆண்களது கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பாங்க. பெண்கள் தனுசு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். இருந்தாலும் அவங்க மொத்த விஷயமும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா குருவோட வீடு அது. ஓகேங்களா? ஸோ தனக்கு தெரியாத விஷயமே எதுவுமே இல்லன்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து தனுஷோட கேரக்டர். அடுத்து வந்து மகரம். மகரம் தான் வந்து உழைப்பாளி. ஓகேங்களா? உழைப்பாளி ஏன் சொல்றேன் அப்படின்னா, அது சனியோட வீடு. சனி வந்து உழைப்பு வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்றது எல்லாமே சனியோட காரகத்துவம். ஸோ மகரம் வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் வீடா அது காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் வீடா வரதுனால, இந்த லக்னம், இந்த ராசிக்கார பொறந்தவங்க எல்லாமே ஒரு கர்மாவோட பேசிஸ்ல தான் பொறந்திருப்பாங்க, இந்த உலகத்துல. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு அந்த கர்மாவ தீர்க்கறதுக்கு தான், இந்த பிறப்புல வந்துட்டு அவங்க அது கஷ்டப்படணுன்ற ஒரு அமைப்பு இருக்கும். சிலருக்கு வந்து நல்ல அமைப்பு நல்லாவே இருந்து, சின்ன வயசுலேருந்து படிப்படியா கஷ்டப்பட்டு மேலுக்கு வந்தவங்க எல்லாருமே அ மகர ராசி, மகர லக்னம். ஓகேங்களா? ஸோ இவங்க வாழ்க்கையில உழைப்பு, உழைப்பு, உழைப்பு மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது அந்த ராசி லக்னத்தோடைய குணாதிசயம். அடுத்து கும்ப லக்னம், கும்ப ராசி. ஓகேங்களா? 11ஆம் வீடு, கலபுருஷத்துக்கு 11ஆம் வீடு. ஸோ லாபஸ்தானம். ஓகேங்களா? இவங்க எப்படி அப்படின்னா, சொசைட்டில பெரிய பேரு புகழுமா இருக்கணுன்றது தான் இவங்களுடைய எண்ணமாவே இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதிர்ஷ்டமும் சில டைம் கைகூடும். ஓகேங்களா? ஏன்னா 11ஆம் வீடுன்றது பார்த்தீங்கன்னா, வரவு ஸ்தானம். ஓகேங்களா? இந்த உலகத்துக்கு தேவையான எல்லா அதிர்ஷ்டமும் வரக்கூடிய ராசி லக்னமாவும் இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்கோபம். கோபம் வந்து உங்களுக்கு அதிகமா வரும். ஏன்னா சிம்ம ராசிக்கு இங்க வந்துட்டு சொந்த வீடா இருக்கு. சனியோட வீடு அங்க இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன், சனி. ஸோ இந்த போட்டிக்கு நடுவுல என்ன ஆகும் அப்டின்னா, இந்த இந்த லக்கணத்தில தான், இந்த ராசியில தான் சனி வந்து தன்னுடைய முழு பலன, முழு பவர வந்து இறக்குற மாரி. அப்போ என்ன ஆகும் அப்டின்னா, தனக்கு தானே ஒரு வட்டத்துக்குள்ள போட்டுக்கிட்டு, தனக்கு தானே ஆ ஒரு சர்க்கிள்குள்ள போட்டுக்கிட்டு, அதிலேயே தான் இருப்பாங்க இவங்க. ஓகேங்களா? இவங்க இன்னும் வெளில வந்தாங்கன்னா நல்லா ஷைன் ஆவாங்க. ஆனா, தனக்குன்னு ஒரு கௌரவம், கம்பீரம்ன்ற வேணும் அப்டின்றத இந்த கும்ப லக்னம், கும்ப ராசி எப்பவுமே இருக்கும். அப்டிதான். ஓகேங்களா? ஸோ அடுத்து மீன ராசி, மீன லக்னம். இது வந்து 12ஆம் வீடு. காலபுருஷ தத்துக்கு லாஸ்ட் வீடு சொல்றது குருவோட வீடு. ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா,
குரு எப்படி செயல்படுவார் அப்படின்னா, இங்க வந்து கொஞ்சம் விவேகமா செயல்படுவார்ன்னு சொன்னேன் தனுசுக்கு. இங்க எப்படி செயல்படுவார்ன்னா, ஃபுல் ஆன்மீகமா செயல்படுவார். ஓகேங்களா? இந்த உலகத்துக்கு ஆ மோட்சம் அடையக்கூடிய தன்மையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மீன ராசியில தான் இருக்கு. ஓகே. கடல் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே மீன ராசி. ஸோ, இவங்க எப்படி கேரக்டர் இருப்பாங்கன்னா, ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. மத்தவங்க தவறு செஞ்சாலுமே அவங்க பிழைய திருத்தி அவங்கள வந்து சரி செய்யக்கூடிய ஒரே ராசி இந்த 12 கட்டத்தில அப்படின்னா மீனத்துக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ, ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ எல்லாத்தையும் உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்கு. ஆனா அவங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ, இதுதான் வந்து மீன ராசி, மீன லக்னம். ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷமாவும், ஜோயலாவும் இப்ப எப்படி நான் மிதுனத்துக்கும், துலாத்துக்கும் சொன்ன மாரி, இவங்களும் வந்து ரொம்ப ஜோயலா பழகுவாங்க, செய்வாங்க. ஓகேங்களா? அ இதுதான் வந்து 12 ராசிக்கு, 12 லக்னத்துக்கான பொது பலன். ஓகேங்களா? இன்னும் டீட்டெயில்டா சொல்லும்போது ஒரு ஒரு வீடியோல நான் வந்து அ ஒரு ஒரு ராசி எடுத்து தனியா பேசுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வேற எந்த மாரி வேணும்னா கூட ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னன்னா, நீங்க ஜென்ரலா இந்த ஜாதகத்த நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, என்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். புரியும். ஓகேங்களா? ஏன்னா, அ நான் பலன் சொல்றது சொல்லிடலாம். ஆனா எதனால அது நடக்குது? எதனால இது ஏன்னா கிரகத்தோடைய செயல்பாட வச்சு தான் நம்மளுடைய செயல்பாடு இருக்கு. 100க்கு 100 தன்மை அது உண்மை. ஓகேங்களா? 1 மணி நேரத்துக்கு ஒரு கிரகம் வேலை செய்யுது. ஸோ அதுவும் உண்மை. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, இதெல்லாம் வந்து ஜென்ரல். இத நீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, பலன் சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஏன் அப்படி சொன்னாருன்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஏன்னா, அ நான் என்கிட்ட கன்சல்ட் பண்ணாலும் சரி, யார்கிட்ட கன்சல்ட் பண்ணாலும் சரி, நீங்க வந்துட்டு ஜோசியம் மேல ஒரு ஆர்வம் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, இதோட கான்செப்ட்ட நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதனால தான் இந்த சேனல் வழியா கொஞ்சம் சயின்ஸாவும் நான் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். ஏன்னா, இது வந்து முழுக்க முழுக்க மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் தியரி தான். ஓகேங்களா? இந்த பிரபஞ்சம் இயங்குறது அப்படின்னா, ஒரு அணுவுலேருந்து சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி எல்லா விஷயத்தையும் கதிர்வீச்சா வந்து நம்ம பூமிக்கு வரும்போது, ஒரு ஒரு கிரகத்தோடைய தாக்கமும் நம்ம பூமிக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது சயின்ஸ். மேத்தமெட்டிக் கால்குலேஷன்னா, நீங்க இப்ப சொன்ன பார்த்தீங்களா, 1ஆம் வீடு, 2ஆம் வீடு. ஸோ இந்த மாரி கால்குலேஷன் அடங்கி ஒரு ஒரு சூப்பரான சப்ஜெக்ட் தான் இந்த அஸ்ட்ராலஜி. ஓகேங்களா? நான் இத பத்தி டீட்டெயில்டா நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ராசி லக்னத்த பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து என்னன்னா, நட்சத்திரத்த பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? முதல்ல உங்களுக்கு நான் போன வீடியோ சொன்ன மாரி தான். ராசி அப்டின்னா மதி. அதாவது உங்களுடைய மைண்ட். ஓகேங்களா? லக்னம் அப்டின்னா உங்களுடைய விதி. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஜாதகத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்க ஜாதகத்துல நீங்க லக்னம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா லக்னம் தான் நீங்க. முதல் வீடு. ஓகேங்களா? நீங்க தான் வந்து லக்னம். உதாரணத்துக்கு இப்ப நீங்க வந்து ஆ கும்ப லக்னம் அப்டின்னா, நீங்க கும்ப லக்னம் தான் உங்களுடைய முதல் வீடு. அங்க இருந்து 2ஆம் வீடு மீனம் வரும். அப்படி ஓகேங்களா? ஸோ லக்னம் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ ஒரு கட்டம் இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு நான் இங்க ஒண்ணு போடுறேன். ஸோ ஆ கடக லக்னத்த எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, 3ஆம் வீடு, 4ஆம் வீடு, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகேங்களா? ஸோ இந்த கடக லக்னத்துக்காரருக்கு முதல் வீடாவே இருக்கிறதுனால, ஸோ இதுதான் நீங்க முதல் வீடா கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நட்சத்திரம் இப்ப நட்சத்திரம் எத வச்சு சொல்றோம் அப்டின்னா, உங்களுடைய ராசி. ராசி வந்து சந்திரன். அதனால தான் சந்திரன மனோகாரகன்னு சொல்றோம். இப்போ உங்க கட்டத்துல நீங்க அன்னைக்கு பொறந்த தேதியில ஆம் விருச்சிகம் எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ சந்திரன் இங்க இருக்காரு. அப்டின்னா நீங்க விருச்சக ராசி. லக்னம் வந்து பார்த்தோன்னா கடக லக்னம். ஓகேங்களா? ஸோ இந்த சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் நின்னுருப்பாரு. ஓகேங்களா? இப்ப அத தான் நம்ம சொல்லப் போறோம். இப்போ 12 கட்டம் இருக்கு அப்டின்னா, 12 கட்டத்துல 9 நட்சத்திர பாதம் இருக்கும். முதல்ல நட்சத்திரம் 27 நட்சத்திரம். ஓகேங்களா? 27 நட்சத்திரம். இப்போ ஒரு கட்டத்திலயும் 3 நட்சத்திரம் இருக்கும். 3 × 12. ஓகேங்களா? ஸோ ஒரு கட்டத்திலயும் 12 கட்டம் இருக்குங்களா? அது இப்போ 3 நட்சத்திரம் அதுல இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3 நட்சத்திரத்துல 9 பாதங்கள் இருக்கும். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். இப்போ இந்த இந்த கட்டம் உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இங்க வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, சந்திரன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அனுஷம்.
சுவாதி இருக்கும், விசாகம் இருக்கும், அனுஷம் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அனுஷத்தில் 4, விசாகம் 4, சுவாதி. இப்போது 8, 9. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஒரு லக்னத்துக்கும் ராசிக்கும் 9 பாதங்கள் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் 9 × 12 108 பாதங்கள், நட்சத்திர பாதங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ராசி நவாம்சம் இருக்கும், நட்சத்திரம் இருக்கும், நட்சத்திரம் நின்ன கிரகம் இருக்கும். ஓகேங்களா? எந்த உங்களுடைய கிரகம் இப்போ ஒன்றாவது செவ்வாய் வந்து இப்போ கும்பத்தில் இருக்குன்னா இங்கே வந்து சதயத்தில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அவிட்டத்தில் நிற்க வாய்ப்பு இருக்குது, பூரட்டாதியில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கிரகம் நின்ன ஸ்தானமும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு இதெல்லாம் வந்து ஜென்ரல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ அதனால தான் ஜாதகம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு லக்னப்படி அந்தந்த தசா புத்தியில் கோச்சாரத்தில் இப்போ கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம வந்து இந்த டைம் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை வந்து நீங்கள் ஒரு கல்யாணம் திருமணம் பண்ணுறதா இருந்தாலும் வீடு கட்டுறதா இருந்தாலும் இப்போ நல்ல விஷயம் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம எல்லா அடிப்படையிலும் பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் தான். ஏன்னா வந்துட்டு நம்மளுடைய கிரகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூமிக்கு எல்லாத்தோடைய கிரகத்தோடைய கதிர்வீச்சு இங்கே நம்மளுடைய விழும். ஓகேங்களா? நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இது வந்து சயின்ஸு. இதே மாதிரி இந்த கால்குலேஷன் இங்கே போட்டிருப்பேன், மேத்தமெட்டிக்ஸு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நட்சத்திரத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். அதே மாதிரி ராசியோட தனித்தனியாக ஒரு ஒரு ராசியை எடுத்து கூட நம்ம கிளியராக நம்ம வந்து டீட்டெயில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது போக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னாலும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய இமெயில் ஐடிக்கு உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி இந்த 3 விஷயத்தையும் எனக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கான எல்லா சொல்யூஷனும், அதாவது உங்கள் வாழ்க்கையில் எது வந்து ஒரு முக்கியமான தருணம், எதை வந்து நம்ம செய்யணும், எந்த தசாபுத்தியில் எது செய்யணும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் சொல்யூஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அது வரையும் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்குற வரையும் உங்களுடைய இருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ தினேஷ். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.